ஹலோ ஜாலி, இன்னைக்கு வந்து நம்ம எங்க போயிருக்கிறோம்? ஹைதராபாத் போயிருக்கோம். நம்ம வந்துட்டு ஹைதராபாத் போயிருக்கிறோம். ஸோ ஹைதராபாத்ல வந்துட்டு கணேஷ் யாத்திரை வர போயிருக்கிறோம். சார் எம்டி பாய்ஸ் கூட நான் போயின்னு இருக்கேன். இவங்க தான் அந்த பாய்ஸ். இப்போ வந்துட்டு பூஜை பண்ணிருக்கிறாங்க. ஸோ அந்த பூஜை எப்படி பண்றாங்க கணேஷ் யாத்திரை போறதுக்கு முன்னாடி நம்ம காட்டுவாங்க. வணக்கம் நண்பர்களே, நாங்க ஹைதராபாத் போறோம். வாங்க. ஓகே ஜலி, இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஹைதராபாத் போயிருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு டீமு. இவங்க வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட பேர் வந்துட்டு MM விஸ்வேஸ்வரையா அவங்க டீமு. ஸோ இங்கேருந்து நம்ம ஹைதராபாத் போயிட்டு கணேஷ் யாத்திரை வரப்போ அப்படியே உங்களுக்கு டூல்பேட்டில் எவ்வளோ கணேஷ் ஆகுது அது கூட நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களை கம்ப்ளீட் டீமை நான் காட்ட போகிறேன். ஓகே பாருங்க, அப்படியே கம்ப்ளீட் டீம். இந்த டெம்போஸ்கரம் நம்ம வந்துட்டு காத்திருந்து இப்போதான் வந்துக்குது. 11 மணிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போதான் வந்துட்டு இந்த டெம்போவே வந்துக்குது. இந்த டெம்போவில் தான் நம்ம இப்போ ஹைதராபாத்துக்கு போயின்னுக்கிறோம். ஹைதராபாத்துக்கு போயிட்டு ஒரு பெரிய கணேஷாவை போயிட்டு எடுத்துன்னு வர போகிறோம். ஸோ அது எப்படி எடுத்துன்னு வரோம், என்ன பண்ண போகிறோன்ட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா கணேஷ் எடுத்துன்னு வரதுக்கு தண்ணி, பின்ன தார்பால், பெட்ஷீட்டு, அப்புறமா வந்துட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் போட்டுக்கிறாங்க, ஜம்கானா போட்டுக்கிறாங்க. பாருங்க, ஜம்கானா போட்டுங்கிற பெட்ஷீட் மாதிரி. அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் எல்லாம் ஏறிங்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க, ஏறுங்க 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 எல்லாம், வாங்க ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, ஏறி வாயா ஏறி வாயா, ஏறுங்க 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 ஏறுங்க. சரி எல்லாம் வந்துங்கிறாங்க. சரி எல்லாம் குஷியாகிறாங்க. இப்போ எல்லாரும் ஹைதராபாத் போயிட்டு பெரிய கணேஷா வந்து எடுத்துட்டு வர போறோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் டீசெண்டாக எப்படி வந்துட்டு ஒரு வீட்டில் நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி ஸோ ஃபுல் டீசெண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இவன் பேர் வந்துட்டு மூக்கு. ப்ரோ உன் பேர் நான் சொல்லு. சூர்யா. இவன் பேர் சூர்யா, மூக்கு வித்யாசாகர். ப்ரோ உங்க பேர்? ப்ரோ அப்பு. ஓ இவன் பேர் நான் சொல்லு. உன் பேர் என்ன ப்ரோ? அண்ணாமலை. அண்ணாமலை. உன் பேர் ப்ரோ? ராகேஷ். ப்ரோ பேர் பிரதீப். பிரதீப். ப்ரோ உன் பேர்? ப்ரோ ரோஹித். சூர்யா. சூர்யா. சோ ஓகே பாத்தீங்களா, பாய். சோ ஓகே பாத்தீங்கன்னா எல்லாரும் செட்டில் ஆயிட்டுக்கிறாங்க. எல்லாம் உக்காந்துன்னு எல்லாம் மஸ்தா குஷியாகிறாங்க, பயங்கரமா. அப்படியே பாருங்க, கம்ப்ளீட்டா ஒரு டீசென்ட் ஜெர்னி தான். பாருங்க, சப்பல் எல்லாம் ஒரு பக்கம் எவ்வளோ டீசெண்டா பாருங்க. சப்பல் எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே விட்டுட்டு, சாப்பாடு எல்லாம் ஒரு பக்கம், பேக் எல்லாம் ஒரு பக்கம் எல்லாம் வச்சுட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம பசங்க வந்துட்டு ஜாலியாக உட்காந்துன்னுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு டெம்போவில் போயிருக்கிறோம். டெம்போ கூட இல்லை, இது ஈச்சரு. ஸோ கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிருக்குது. ஸோ என்னன்னா எல்லாரும் ஆறாமல் பெட்டில் தூக்குற மாதிரியே தான் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் 2 பேர் பாருங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே நைட் எல்லாம் கம்ப்ளீட்டாக தூங்குவோம். ஸோ நெக்ஸ்ட் காற்றுல போயிட்டு விடியன் காற்றுல போய் ஹைதராபாத் நம்ம ரீச் ஆக போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக எங்கன்னா அல்சூர் ESA இந்திரா நகரில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜர்னியை பூஜைலாம் பண்ணிட்டு நீங்கள் அந்த பூஜை வீடியோவை பாருங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம கரெக்டாக ஒரு இடத்துக்கு ஒரு ஊரில் போய் நிற்கிறாங்க. அங்கே போய் நாங்கள் சாப்பாடு சாப்பிட போகிறோம். அங்கே சாப்பிட்டுட்டு நான் ஸ்டாப்பாக இன்னும் 2-4 ஸ்டாப் தவிர நான் ஸ்டாப்பாக ஹைதராபாத் போய்டுவோம். ஹைதராபாத் போயிருந்தோம் உங்களுக்கு காற்றுல டூல்பேட்டில் இருக்கிற கணேஷா எல்லாவே காட்டுறேன். அப்புறமா இந்த கணேஷா வந்துட்டு ஹைதராபாத்தில் எப்படி கிரெயினில் எடுத்து வைக்கிறாங்க, ஸோ எங்கெங்கே கணேஷா, எவ்வளோ பெரிய கணேஷா, ப்ளஸ் 30 அடி கணேஷா வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு எனக்கு காட்டுறேன்னு சொல்லிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, அரவிந்த் கோலின்ட்டு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். எக்ஸாக்ட் ஆகுது இல்லை, வாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கெல்லாம் நாளைக்கு கல்யாணம் வச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம போக முடியாது. ஆனால் இப்பயே நம்ம பேச்சுலராக இருக்கும் போதே என்ஜாய் பண்ணிடணும். எஸ், என்ஜாய் பண்ணலாமா? வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்மள ஹைதராபாத்க்கு நவீன் அண்ணா இந்த அண்ணா தான் நம்மளை கூட்டின்னு போகிறது. இவர் வந்துட்டு அவர் தோஸ்து. ஏன்னா ப்ரோ உன் பேரு? குல்லாவா? அபிஷேக். உன் பேர் ப்ரோ? சுனில். ஓகே, இவரு டிரைவர் தான். இவங்க தான் நம்மள ஹைதராபாத்க்கு சேஃபாக கூட்டின்னு போயிட்டு கணேஷா ஜாலி. இப்போ
கரெக்டா 7000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிறோம் பாருங்க. 7000 ரூபாய், இது 7000 ரூபாய், இதுக்கு முன்னாடி 5000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். சாரி டீசல் போட்டோம். ஓகே டீசல். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு தேவநல்லி டோல்கிட்ட வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு ஒரு பிரேக். ஸோ இந்த பிரேக்கு தான் லாஸ்ட் பிரேக்கு நம்ம கர்நாடகாவில். நெக்ஸ்ட்டு எங்கடா பிரேக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான். எங்கேயும் ஸ்டாப் இல்லை. இங்கே என்னத்துக்கு பிரேக்குனா டீ குடிக்கிறதுக்கு பிரேக்கு. ஸோ வாங்க எல்லாம் நம்ம தோஸ்துங்க வந்துட்டு கேர்ள்ஸ் கொண்டு பசங்க தோஸ்துங்க வந்துட்டு டீ குடிக்க போயிருக்கிறாங்க. சரி, நம்மளோட கெட்டப் பார்த்தீங்கன்னா சிரிக்குவீங்க, காட்டுறவே என்னோட கெட்டப்பு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குல்லாலாம் கொடுத்துட்டுருக்குறாங்க. தெரியுதா, நான் குல்லா கொடுத்துருக்குறாங்க. படுக்கிறதுக்கு பெட்ஷீட்டு, அப்புறமா நல்லா சாப்பாடு பயங்கரமாக மஸ்தாக கவுன்சிங்கிறாங்க. ஸோ வேறு லெவல் ஃபன்னுனா என்னன்னா அந்த ஃபன்னெல்லாம் வந்துட்டு வீடியோவில் நான் போட முடியாது. ஏன்னா வந்துட்டு அது டபுள் மீனிங்கில் ஃபன் போயிட்டுக்குது. ஸோ நான் வந்துட்டு பயங்கரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் இந்த பசங்க கூட. ஸோ போக பயங்கரம் ஃபன்னு. நைட்டு எல்லாம் இன்னும் நைட்டு இப்போ டைம் வந்துட்டு கரெக்டாக 8:30 தான் ஆகுது. இன்னும் நம்ம வந்துட்டு தேவநல்லி ஏர்போர்ட் ரோட்டில் டோல்கிட்ட இருக்கிறோம். ஸோ போயிட்டு ஹைதராபாத்தில் ரீச் ஆகி கணேஷா எடுத்து வச்சு இன்னும் போக பெருசாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஓகே வாங்க போகலாம். அப்படியே எல்லாம் எனக்கு கூட ட்ராவல் பண்ணினே இருக்கும். ஸ்டாப்பில் நிற்க வச்சுட்டு வந்துட்டு பசங்க வந்துட்டு ஜாலியாக போட்டி பேக்கெட்டு, ஜூஸு பாருங்கள் எல்லாம் வாங்கிட்டுக்கிறான். ஸோ ஸ்ப்ரைட்டு, பட்டாணி, ஸோ ஸ்ப்ரைட்டு ஜீர்ணத்துக்கு, சாப்பிட்டு கை கழுவுறதுக்கு, அப்பா கச்சுக்கட்டுக்கு, அது தொட்டுக்கு அப்போ இதேங்க சாப்பாடு. ஓகே, நீ என்ன பேசுறியா? ஜாம்பான் புக் பண்ணிக்கிறேன். புக் பண்ணியிருக்கியா? ஓகே, ஆன்லைனில் டெலிவரி ஆகிடுது. ஃபைனலாக டின்னர் எல்லாம் ஆயிடுச்சு. டின்னர் எல்லாம் ஆயிடுச்சுன்னு ஒரு ஜூஸு. ஸோ இப்போ போயிட்டு போட போகிற ஒரு தூக்கம். ஸோ காத்தால ஏஞ்ச உடனே நம்ம ரீச் ஆக போகிறோம் ஹைதராபாத்தில் ரீச் ஆயிருந்தோம். ஸோ இந்த கணேஷா அந்த டெம்பிள் எப்படி வைக்கிறாங்க அதையும் காட்டுறேன். பாய்ஸ்கெல்லாம் அப்புறமா வந்துட்டு பயங்கரமாக தூக்கிட்டு போவாங்க. அப்படியெல்லாம் எப்படி லைனாக தூக்கிட்டு போவாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதெல்லாம் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்துட்டு நம்ம டிரைவர் அண்ணா வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஸோ நம்ம வந்துட்டு டிரைவர் அண்ணா கூட உட்காந்துருக்குறோம். ஸோ அந்த அண்ணாக்கா பாருங்க. இப்போ நம்ம வந்து ஹைதராபாத் போயிருக்கிறோம். கணேஷா எடுத்துட்டு நைட்டில் ஓட்டி நிற்கிறோம். போகும்போதுலாம் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். ஆனால் அங்கே கணேஷா எடுத்துகிட்டு பிறகு ஸ்லோவாக தான் வர முடியும். இதுக்கப்புறம் அவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பார்க்கலாம். இதே பாருங்க, நைட் மட்டும் ஓட்டினே இருக்கணும். அப்படியே பாருங்க பாய்ஸுக்கும் அப்படியே லைனாக பெட்ஷீட் போட்டுன்னு வீட்டிலேருந்தே பெட்ஷீட் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு லைனாக தூங்கிக்கிறாங்க. பாருங்க எல்லாரும் அப்படியே லைனாக தூங்கிக்கிறாங்க. ஸோ எங்கடா போயின்னுக்குறேன்னு கேட்டிங்கன்னா ஹைதராபாத்துக்கு கணேஷா எடுத்துன்னு வரத்தா போயின்னுக்குறோம். பாருங்க எல்லாம் லைனாக மஸ்தாக தூங்கிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, யாருக்கும் எதுவும் இல்லை. அவங்க பார்க்க அவங்க எல்லாரும் ஜாலியாக தூங்கிக்கிறாங்க. மஸ்தாகுது பாருங்க. இப்போ வந்துட்டு மழை வந்து நிச்சு, அதனால வந்துட்டு சைடில் போட்டு அப்படியே வந்துட்டு வீடு மாதிரி கட்டி கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி கட்டிட்டுருக்குறாங்க டிரைவர் அண்ணன். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு மழை வந்ததுனால வந்துட்டு சைடில் நிற்க வச்சு கட்டின்னுக்குறாங்க. இவங்க வந்துட்டு என்னன்னா தான் சொல்கிறேன், இவங்க வந்துட்டு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டுக்கிறாங்க. ஸோ எல்லாமே A to Z புச்சி பயங்கரமாக ப்ரிப்பேரிங், பயங்கரமாக ரெடி பண்ணின்னு எல்லாம் மஸ்தாக வந்துக்கிறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா ஜோராக மழை வந்து நின்றுச்சு. ஸோ நேற்று லைட்லேருந்து பயங்கரமான மழை. ஸோ அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே வாங்குவோம் நம்ம பெட்ரூம்க்கு. இதுதான் நம்ம பெட்ரூம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்கிக்கிறாங்க ஜாலியாக. அப்படியே இருக்குது பெட்ரூம். இருந்தாலும் ஒரு மஜாவாக தான் இருக்குது. அதான் அவ்வளோ தண்ணி அவ்வளோ எல்லாம் வரல, ஆனால் எல்லாம் மஸ்தாக தூங்குவாங்க. ஸோ காற்றுல விஞ்சிட்டுக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ டூல்பேட்டுக்கு தான் போகிறோம். இங்கேருந்து கடைசியாக நம்ம ஆந்திராவுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து டூல்பேட் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும். சீக்கிரமாக போயிட்டு ரீச் ஆகிட்டு கணேஷாவை கொண்டு வரோம். ஸோ நம்ம வந்த வண்டி எதுனா இந்த வண்டி தான். பாருங்க, நேற்று நைட்டு பயங்கரம் மழை, அதனால் நம்மளுக்கு பயங்கரமாக தார்பாலெல்லாம் போட்டுட்டு சேஃபாக ஜாலியாக தூங்குற மாதிரி இடம்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா நான் வந்துட்டு
என் தோஸ்த் கூட வந்திருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்களே என்னடா எப்போ பார்த்தாலும் தமிழே பேசுகிறேன்ட்டு, அதுக்கு காரணம் இவன் தான் எனக்கு தமிழ் வந்து சொல்லி கொடுத்துங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு இவன் தான். சின்ன வயசில் இவங்க கூட தான் சுற்றின்னு இருக்கும் எப்போ பார்த்தாலும். பாருங்க அங்கே நம்ம வண்டி நிற்கிது, அதுதான் நம்ம வண்டி. ஆனால் ஃபுல் கவர், மழை எல்லாம் தண்ணிங்கெல்லாம் அவ்வளோவெல்லாம் உள்ள வரல. ஸோ நம்ம எல்லாருமே நல்லா தூங்கினோம். நான் என்ன பண்ணேன், நான் தூங்கவே இல்லை. டிரைவர் அண்ணா கூட பேசினே வந்துட்டேன். அவரும் என் கூட நல்லா பேசினார். நம்ம வந்துட்டு அவர் பற்றி அதான் அந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்களா டிரைவிங்ஸ் பற்றியெல்லாம், அது பற்றியெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு எப்படி எப்படியெல்லாம் இருக்கும்ட்டு. சரி ஓகே, இந்த பையனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த பையன் நம்ம ஏரியாவில் வேணுவான். முக்காத்து ஒருத்தன், இவன் பேர் பிரதீப். வண்டி அங்குதா, சரி நம்ம மூஞ்சி கழுவலான்ட்டு இங்கே வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தாங்க தர்ஷனம் கொடுத்துட்டாரு பிள்ளையாரு. நம்ம அப்போனா நம்ம இன்னைக்கு கணேஷா ஏற்றுன்னு வீட்டுக்கு போகிற மட்டும் மழை வராது. ஓகே கணேஷா, தேங்க்யூ. ஜாலியாக எல்லாம் சீக்கிரமாக மூஞ்சி கழுவின்னு வாங்கோ. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கடைசியாக வண்டி ஹைவேல நிற்க வச்சுட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பொம்மை வாங்குறதுக்கு வந்திருக்கோம். பொம்மை என்னத்துக்குன்னா, கணேஷா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 ஃபீட் இருக்கும்ல, ஸோ அந்த தூக்குறதுக்கு 20 ஃபீட் இருக்குது. ஆயிடா இங்கே பாருங்க பையன்ஸ், எங்கே பார்த்தாலும் ஆயிடுச்சா பாருங்க பொம்முங்க மஸ்த் ஆகுது, எவ்வளோ மஸ்த் ஆகுது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் இவங்க வந்துட்டு இங்கே ரெடி பண்ணி தராங்க நினைக்கிறேன். அதான் அந்த தூக்குற மாதிரி கணேஷாக்கு. ஃபஸ்ட்டாக டிரைவர் அண்ணா வந்துட்டு பயங்கரமாக டேக்கிள் பண்ணிட்டு அவர் கண்ணுக்கு பயங்கரமாக மாட்டிச்சு. ஸோ அவர் வந்துட்டு ரெடி பண்ணிங்கிறார் அந்த அண்ணாவே. பாவம் அந்த அண்ணாவே எல்லாம் ஹெல்ப் பண்ணிங்கிறார். பார்த்தீங்களா 2 ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்துங்கோ, இதுதான் ஆக்சுவலி வந்து ரெடி பண்ணதுக்கு வந்து ஸோ வயருங்கெல்லாம் வரல, அதை தூக்குறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ லைட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ அப்படியே ஜாலியாக அப்போல்லாம் வாங்க, நீங்கள் அப்படியே ஜாலியாக வந்துன்னு இங்கேருந்து கரெக்டாக 130 கிலோமீட்டர்ஸு ஹைவே ஆந்திரா. அதே நேரம் போனால் தெலுங்கானா. நம்ம ஹைதராபாத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஹைதராபாத் இப்போ இங்கேருந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர்? 18 கிலோமீட்டர் ஆகுது. ஹைதராபாத் சிட்டியில் இருக்கிறோம். நம்ம இன்னும் போய் டைரெக்டாக தூர்பேட்டில் நம்ம வண்டியை நிற்க வைக்கிறோம், கணேஷாவை ஏற்றுறோம். ஃபைனலாக வந்துட்டு தினேஷாவை லோட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இங்கேருந்து பெங்களூர் திரும்ப போகிறோம். டைரெக்டாக பெங்களூர் தான். காலையில் 7 o'clock 8 o'clock ரீச் ஆகும் பெங்களூரு. ஓகே, அண்டில் தென் ஐ மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, நான் தான் உங்களுக்கு வரைக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உங்களுக்கு இன்னும் பிடிச்சி எல்லாருக்கும் ஓகே, பாய்.